காஞ்சிபுரம் அருகே கத்திமுனையில் ரூபாய் 4.5 கோடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் காரில் சென்றவர்களிடம் ரூபாய் 4.5 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நினைவிருக்கலாம். இந்த விவகாரத்தில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை சவுகார்பேட்டைக்கு சொந்தமான நகைக்கடை வியாபாரிகளுக்கு சொந்தமான பணம் சென்னை கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருந்து எடுத்து வந்துப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் பணம் அந்த காரிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்தே அவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக காஞ்சிபுரம் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது காஞ்சிபுரம் அடுத்த சின்னையன்சத்திரம் பகுதியிலே அந்த காரை வழிமடக்கி இருக்கிறார்கள். 3 கார்களில் வந்த கொள்ளையர்கள் அவர்கள் அந்த காரை வழிமடக்கி அந்த காரில் இருந்தவர்களை கடத்தி இருக்கிறார்கள். கடத்தி கொண்டு போய் மீண்டும் வேலூர் நோக்கி கொண்டு போய் ஆற்காடு பகுதியிலே அவரை அடித்து துன்புறுத்தி அவரிடம் இந்த பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இது குறித்தான வழக்கு காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை போலீசாரிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இந்த கொள்ளை வழக்கு நடைபெற்ற நிலையில தொடர்ந்து போலீசார் ரகசியமாக இதை வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது வடமாநில கொள்ளையர்களா என்று பல்வேறு கோணங்களிலே விசாரணை கொண்டு வந்த நிலையில தற்போது இந்த கொள்ளையர்கள் கேரள மாநிலத்தில் பதுங்கியிருப்பதாக வந்த ரகசிய தகவல் அடுத்து கேரளா விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அங்கு அந்த கொள்ளையர்களை 5 பேரை மட்டுமே கைது செய்திருக்கிறார்கள். மீதும் உள்ள 17 பேர் கொண்ட கும்பல் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில மீதமுள்ளவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த 5 பேரையும் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி தற்போது போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பல பேரை தேடி வருகிறார்கள். இது ரகசியமாக வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த பணத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ரகசியமாக வைத்திருந்த நிலையில தற்போது செய்தி வெளியிருக்கிறது. தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி தன்ராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு.